ஹாய், ஹலோ மை டியர் சப்ஸ்கிரைபர்ஸ். வெல்கம் டு டிசைன் ரூம் அகாடமி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார்ட். சார்ட் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா, நம்பர்ஸில் நம்ம பார்க்கும்போது நிறைய கன்ஃபியூஸ் ஆகும். அதுவே அந்த நம்பர்ஸ் சார்ட்டில் பார்க்கும்போது நம்மளுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதுக்காக தான் இந்த சார்ட் யூஸ் பண்ண போகிறோம். எம்எஸ் வேர்டில் சார்ட் எப்படி நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ணுறதுன்றது தான் இன்றைக்கான டாபிக். வாங்க டாபிக் உள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்செட் அப்படின்ற மெனு பாரில் கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு ஆப்ஷன்ஸ் வந்து சார்ட் வரும். சார்ட்டை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். இங்கே பாருங்கள், காலம், லைன், பை சார்ட், பார் சார்ட், ஏரியா சார்ட், எக்ஸ்ஒய் சார்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்கும். ஓகேங்களா? ரேடார் சார்ட் அப்படின்ட்டு நிறைய இருக்கும். ஒன் பை ஒன்னாக வரும். மோஸ்ட்லி எல்லாருமே யூஸ் பண்ணுறது எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, காலம் சார்ட் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? காலம் சார்ட்டில் உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை கிளிக் பண்ணிங்க. நான் வந்து ஃபஸ்ட் ஒன் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. தென் வந்து உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸல் வந்து ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? இந்த எக்ஸலில் இருக்கிற டேட்டா வச்சு தான் இந்த கிராஃப், அந்த சார்ட் வந்து என்ன ஆகுது அப்படின்னா கிரியேட் ஆகுது. ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நம்மளுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம். ஸ்டூடெண்ட் நேம் போட்டுக்கலாம். ஓகேங்களா? மணி, பிரியா, கவின், சுரேஷ் அப்படின்னு சொல்லிட்டு 4 பேரோட பேர் போட்டுக்கிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா சப்ஜெக்ட் பேர் மேக்ஸு, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி. ஓகேங்களா? இப்போ மணி எவ்வளோ மார்க் எடுத்திருக்காரு மேக்ஸில், ஃபிசிக்ஸில், கெமிஸ்ட்ரியில் அப்படின்னு சொல்லிட்டு ஓவரால் டேட்டா வந்து நான் என்ட்ரி பண்ண போகிறேன். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து ஸ்டூடெண்ட்டோட டீட்டெயிலு, இது சப்ஜெக்ட்டு, அதுக்கான மார்க்கு. இப்போ இன்னொரு ஸ்டூடெண்ட் ஆட் பண்ண போகிறீங்க அப்படின்னா, அதையும் நீங்கள் கீழே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னொரு அபோவ் வந்து என்ன ஆகிடும் அப்படின்னா ஆட் ஆகிடும். ஓகேங்களா? அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மார்க்கும் போட்டுக்கலாம். ஓகேங்களா? இந்த சைடில் ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் ஆட் பண்ண போகிறீங்க அப்படின்னா, இங்கிலீஷ் ஆட் பண்ண போகிறீங்க அப்படின்னா, அதுக்கும் ஒன்று ஆகாமனா ஆட் ஆகும். ஓகேங்களா? நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டே போகலாம். இப்போதைக்கு எனக்கு இது ஓகே. இப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா, இந்த எக்ஸல் ஷீட்டை வந்து க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இப்போனா எக்ஸல் ஷீட்டுக்கு ஏற்ற மாதிரி என்ன ஆகும் அப்படின்னா, இந்த சார்ட் வந்து க்ரியேட் ஆகிட்ருக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த 3 மெனு பார் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த சார்ட் நீங்கள் க்ரியேட் பண்ண உடனே இந்த 3 மெனு பார் வந்து க்ரியேட் ஆகிருக்கும். டிசைன், லேஅவுட், ஃபார்மட். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து டிசைன் பார்த்துடலாம். டிசைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சார்ட் ஸ்டைல்னு இருக்குது பாருங்கள். இதில் நீங்கள் வந்து இந்த ட்ராப் டவுன் கிளிக் பண்ணும்போது நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். ஓகேங்களா? உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மோனோ கலர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது ரிலேட்டடாக ஷேட்ஸாகவே இருக்கும். இல்லை எனக்கு வந்து இந்த மாதிரி டார்க்கடாக வேணும் அப்படின்னா இந்த மாதிரி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டார்க்காக இருக்கும். ஓகேங்களா? இது பார்க்கறதுக்கு ப்ரொஃபஷ்னலாக இருக்கும். ஓகேங்களா? இது வந்து சார்ட் ஸ்டைலு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுலேயே வந்து டேபிளர் காலம் எல்லாமே காட்டும். ஒன்று ஒன்றா கிளிக் பண்ணாலே உங்களுக்கு தெரியும். இது நான் இதை கிளிக் பண்ணுறேன், லேஅவுட் 5. இப்போ பாருங்கள், இந்த சார்ட்டுக்கு ஏற்ற நம்ம எக்ஸலில் டேபிளர் காலம் போட்டோம் பார்த்தீங்களா? அதாவது டேட்டா என்ட்ரி பண்ணோம் பார்த்தீங்களா? அந்த டேட்டா வந்து இந்த இடத்துல என்ட்ரி ஆகும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஆப்ஷன் இருக்கும். உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நான் இதை வச்சுக்கிட்டேன். அதாவது மார்க் தெரிகிற மாதிரி, ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கு மேலே மார்க் தெரிகிற மாதிரி. அதாவது வெர்டிகலாக இருக்கிற ஆக்சிஸ் வந்து மார்க்ஸு, ஹரிசாண்டலாக இருக்கிற ஆக்சிஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேமு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா லெஜெண்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போ டிசைனில் இந்த சார்ட் ஸ்டைல் முடிச்சிட்டோம், சார்ட் லேஅவுட் முடிச்சிட்டோம். இப்போ அகைன் எடிட் நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா, அகைன் எடிட்டை டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸல் க்ரியேட் ஆகும். அகைன் எக்ஸல் வந்துடும். இதில் நீங்கள் வந்து மார்க்ஸ் எடிட் பண்ணுறது இருந்தால் எடிட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல 90ன்றதுக்கு பதிலாக நான் 100ன்னு மாற்றுறேன் அப்படின்னா அந்த சார்ட்லேயும் என்ன ஆகும் அப்படின்னா சேஞ்ச் ஆகிடும். ஓகேங்களா? க்ளோஸ் கொடுத்துருங்க.
தென் வந்து டேட்டா இது நீங்க சேஞ்ச் பண்ண போறீங்க அப்படின்னா, செலக்ட் டேட்டா. இத வந்து நீங்க டெம்ப்ளேட்டா சேவ் பண்ண போறீங்க அப்படின்னா, அடிக்கடி நீங்க இந்த டெம்ப்ளேட் யூஸ் பண்ண போறீங்க, இந்த சார்ட் யூஸ் பண்ண போறீங்கன்னா, சேவ் பண்ணிக்கலாம் டெம்ப்ளேட்டா. ஓகேங்களா? நீங்க சேவ் பண்றதுல இது வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, சேஞ்ச் சார்ட் டைப். இது பார்த்தீங்க அப்படின்னா, காலம் டைப்பு. நீங்க வேற ஏதாவது லைன் டைப்பு, பை சார்ட் டைப்பு அது மாரி எது வேணாலும் நீங்க குடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து லேஅவுட் பார்க்க போறோம். நீங்க ஏதாவது ஷேப் இன்சர்ட் பண்ண போறீங்க அப்படின்னா, ஷேப் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா, ஆட் பண்ணிக்கலாம். ஷேப் ஆட் பண்ணிட்டு, நீங்க ஏதாவது டெக்ஸ்ட் குடுக்க போறீங்க அப்படின்னா, பண்ணிட்டு சார்ட்ன்னு குடுக்குறீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து இந்த மாரி வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் லேஅவுட்ல ஷேப்ஸ் சொல்லிட்டேன். ட்ரா டெக்ஸ்ட் பாக்ஸ் சொல்லிட்டேன். இப்ப இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சார்ட்டோட டைட்டில். ஒவ்வொரு சார்ட்டுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, டைட்டில் இருக்கும். இப்ப பாருங்க, லேஅவுட்ல போயிட்டு சார்ட்டோட டைட்டில் வந்து சென்டர்டா ஓவர்லேல பண்ண போறோமா, இல்ல அபோவ் சார்ட் குடுக்க போறீங்களான்னு கேக்குது. நான் அபோவ் சார்ட் குடுக்குறேன். இப்போ வந்து எனக்கு அபோவ் சார்ட்ல ஒரு டைட்டில் வந்துச்சு. நான் இதில வந்து மார்க் லிஸ்ட்ன்னு குடுக்குறேன். ஓகேங்களா? இப்போ இது சென்டர்டா வைக்கட்டுமா? அதாவது இந்த சார்ட்டுக்குள்ளேயே வைக்கட்டுமா? இல்ல இது தனித்தனியா பிரிச்சு, பிரிச்சு வைக்கட்டுமா? அப்படின்னு கேக்குது. நான் இந்த மாரி பண்ட்டேன். நெக்ஸ்ட் வந்து ஆக்சிஸ் டைட்டில். ஆக்சிஸ் டைட்டில்ன்றது வந்து இதுதான். ஓகேங்களா? இந்த ஆக்சிஸ் டைட்டில் இருக்கு பார்த்தீங்களா? இதில வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஸ்டூடண்ட் நேம் அப்படின்ட்டு போடுறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வெர்டிகல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாரி குடுக்குறேன். இதில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மார்க்ன்னு குடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து லெஜெண்ட்ன்றது வந்து இது. இந்த மேத்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, இங்கிலீஷ்னு இருக்கு பார்த்தீங்களா? அது வந்து இது எங்க வரணும் அப்படின்ட்டு. நான் வந்து டாப்ல போடணும் அப்படின்னா, டாப்ல வந்துரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, டேட்டா லேபிள்ஸ். இந்த டேட்டா டேபிள் இந்த மார்க்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? இதெல்லாம் எங்க வரணும் அப்படின்ட்டு நான் வந்து டாப்ல குடுக்குறேன் அப்படின்னா, டாப்ல வந்துரும். நெக்ஸ்ட் வந்து டேட்டா டேபிள், ஷோ த டேட்டா டேபிள். அதாவது டேபிளர் காலம் வர மாரி இது வந்து டேட்டா டேபிள் வந்து குடுக்கும். நெக்ஸ்ட் வந்து ஆக்சிஸ். ஆக்சிஸ் வந்து ஷோ லெஃப்ட் சைட், ரைட் சைட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் சைட்ல இருக்கு பார்த்தீங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்க ரைட் சைடுக்கு மாறிடுச்சு. இதுதான் இந்த ஆக்சிஸு. அதேமாரி கீழ இருக்கிறது வந்து நான் டாப்ல வரணும் அப்படின்னாலும் நீங்க இத வர வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கிரிட்டு. கிரிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க இந்த இடத்துல லைட்டா கிரிட் லைன்ஸ் போகும் பாருங்க. சின்ன சின்ன லைனா இருக்கும். மைனர் கிரிட் லைன் இருக்கும்போது 2மே வேணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாரி வரும். இது வந்து வெர்டிகல். இங்க பாருங்க உங்களுக்கு வந்து பிரிச்சு பிரிச்சு காட்டும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பிளாட்டோட ஏரியாவ மட்டும் தனியா காட்டுறது. ஷோ ஆல் பிளாட் ஏரியா எல்லாமே காட்டும். ட்ரெண்ட் லைன்ன்றது வந்து என்னன்னா, மார்க்ஸ் வந்து எவ்வளோ வேரியேஷன் வருது அப்படின்றத காட்டும். ஓகேங்களா? இப்போ மேக்ஸ்ல மார்க்ஸ் பிரியா, மணி, கவின், சுரேஷ், நவீன் வந்து எவ்வளோ மார்க்ஸ் வந்து வேரியேஷன் வந்திருக்கு அப்படின்றது காட்டும். ஓகேங்களா? இது எரர் பார்ன்றது வந்து என்னன்னா, இந்த பிளஸ் ஆர் மைனஸ் 10 ஆவரேஜ் எடுக்கும்போது இந்த மாரி டைம்ல வந்து இந்த ட்ரெண்ட் லைனும், எரரும் யூஸ் ஆகும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ஃபார்மேட். ஃபார்மேட்ன்றது என்னன்னா, இந்த மார்க் லிஸ்ட் இந்த டெக்ஸ்ட்ல இருக்கு பார்த்தீங்களா? இந்த டெக்ஸ்ட்டுக்கு இந்த ஃபார்மேட் வந்து யூஸ் ஆகும். இத கிளிக் பண்ணிட்டு, ஷேப் ஸ்டைல நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு அதுக்கேத்த மாரி வரும். ஓகேங்களா? இதுக்கு நீங்க ஃபில் பண்ண போறீங்க அப்படின்னா, ஃபில் பண்ணிக்கலாம். இதுக்கு பார்டர். இதுக்கு எஃபெக்ட்ஸ் ஷேடா குடுக்குறேன் அப்படின்னா, ஷேடா வரும். நெக்ஸ்ட் வந்து இந்த டெக்ஸ்ட்டுக்கு வந்து நீங்க வந்து வேர்ட் ஆர்ட் ஸ்டைல்ல நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, குடுத்துக்கலாம். அதுக்கேத்த மாரி டெக்ஸ்ட் வந்து மாறும். அந்த வேர்ட் ஆர்ட் டெக்ஸ்ட்டுக்கு ஏத்த மாரி கலர் ஃபில் குடுத்துக்கலாம். அவுட்லைன் குடுத்துக்கலாம். எஃபெக்ட் குடுத்துக்கலாம். பொசிஷன் வந்து நீங்க எங்க வைக்கணும் அப்படின்றது. ஓகேங்களா? இது சென்டர். இப்போ சென்டரா வந்துரும். இது வந்து இந்த லாஸ்ட். அதாவது A4 ஷீட்டோட பொசிஷன் இது. ஓகேங்களா? அலைன்மெண்ட்ன்றதும் சேமு. அதேமாரி இந்த சார்ட்டோட ஹைட் வந்து நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதேமாரி அகலத்த வந்து நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதுதான் ஃபார்மேட்டு.
டிசைன்ன்றது வந்து ஓவராலா இந்த கிராஃபோட டிசைன் அதாவது கலர்ஸ் இந்த டிசைன் சேஞ்ச் பண்ணுறது. லேஅவுட்ன்றது உள்ளே இருக்கிற டேட்டாஸ் வந்து எங்கெங்கே வரணும், பொசிஷன் எங்கே வரணும் அப்படின்றதுக்கு வந்து இந்த லேஅவுட் வந்து யூஸ் ஆகுது. ஃபார்மேட்ன்றது வந்து உள்ளே இருக்கிற டெக்ஸ்ட்டுக்கு நீங்கள் வந்து ஸ்டைல்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு இந்த ஃபார்மேட் யூஸ் ஆகுது. ஓகேங்களா? இன்றைக்கான டாபிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எப்படி வந்து எம்எஸ் வேர்டில் ஒரு சார்ட்டை வந்து இன்சர்ட் பண்ணுறோம் அப்படின்றத பற்றின டாபிக் தான்.